ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, பிரிந்து சென்ற நபரை அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வேதாள வசிய பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மகன் விட்டுட்டு போயிட்டாங்க, மகள் விட்டுட்டு போயிட்டாங்க, நண்பர்கள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு முறைகள் இருந்தால், நல்ல ஒரு சக்தி வாய்ந்த, அதாவது கை மேல் பலன் பார்க்கக்கூடிய முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரிங்களா? அதாவது வந்து பிரிந்து சென்ற நபரை வந்து மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு சித்தர்கள் வந்து பலவிதமான பிரயோக முறைகள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இதுவும் வந்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை. இது வந்து வேதாள விஷய பிரயோக முறைன்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளருக்கன் பூ. சரிங்களா? வெள்ளருக்கன் பூவை வந்து நீங்கள் வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கணும். வெள்ளருக்கன் பூவை வந்து முறையாக சேகரித்து வச்சுக்கிட்டு, அது கூடயே வந்துட்டு பாதாள மூலிக் கொடி. சரிங்களா? அந்த கொடியும் எடுத்து இந்த இரண்டையும் சேர்த்து நல்லா வந்து சாரை மட்டும் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அந்த சாரை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த சாரோட வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சாம்பல் இருக்கு இல்லைங்களா, சாம்பலும் முருங்கை மரத்தினுடைய பிசின். சரிங்களா? இந்த இரண்டையும் சேர்த்து நல்லா வந்து இடித்து நல்லா பொடி, அந்த முருங்கை மரத்தினுடைய பிசினை எடுத்து நல்லா வந்து பொடி மாதிரி செய்து, நீங்கள் இது கூடயே சாம்பலும் இந்த சாறு எடுத்து வச்சுருக்கீங்களா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து பாவை மாதிரி பிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பிரிஞ்சு போன நபர் ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பிடிக்கணும். இப்போ பெண்ணாக இருக்காங்கிற பட்சத்தில் பெண் பாவை பிடிக்கணும். இந்த மாதிரி வந்து பாவைகள் பிடிச்சு நீங்கள் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ, இல்லை ஏரிக்கரையோரமாவோ, குளக்கரையோரமாவோ, இந்த மாதிரியான இடங்களில் வீடு அமைச்சு பண்ணிங்கன்னா அதீத சிறப்பு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இடங்களில் முதல்ல என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவுனால நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் வந்துட்டு நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய பாவை வச்சுட்டு அதற்குண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கணும். சரிங்களா? அதற்குண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சுட்டு காராம்பசு நெய்யினால் தீபம் போடலாம். சரிங்களா? காராம்பசு நெய்யினால் தீபம் போட்டு அதுக்குண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். அதாவது வந்து இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் மந்திர உச்சாடனங்கள் முடிகிற வரைக்கும் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும். இப்போ இதே வந்து அமாவாசை நாளைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் தினமும் வந்துட்டு பூஜை பண்ணி முடிக்கும் பொழுது என்ன பண்ண கேட்டிங்கன்னா, பொரியில் வந்துட்டு தேனை வந்து நல்லா கலந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா, பொரியோ இல்லைன்னா புழுங்கலரிசி சோறு. சரிங்களா? புழுங்கலரிசியில் வந்து சோறு வந்து நீங்களே செஞ்சு அதில் வந்துட்டு தேன் வந்து கலக்கலாம். இல்லை இது வந்து எங்களால் இந்த மாதிரி வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பொரி இருக்கு இல்லைங்களா, பொரி வாங்கி அந்த பொரியில் வந்துட்டு இந்த தேனை வந்து நல்லா கலந்து உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். உருண்டை மாதிரி அதை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு 3 உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கணும். மந்திர உச்சாடனங்கள் கொடுத்த உடனேயே இந்த 3 உருண்டைகளை வந்து தூக்கி தலைக்கு மேலே தான் வந்து அண்ணாந்து பார்த்துடக்கூடாது. அண்ணாந்து பார்க்காம தூக்கி தலைக்கு மேலே வீசணும். இந்த மாதிரி வந்துட்டு வீசி இந்த பூஜையை முடிச்சுட்டு ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு ஒரு வந்துட்டிங்கனாவே பிரிஞ்சு போன நபர், ஒரு சிலருக்கு வந்து இந்த பூஜைகள் செய்யவே வந்துட்டு வந்த இதெல்லாம் இருக்குது, வந்த நபர்கள்லாம் இருக்காங்க. இந்த பூஜையில் முடிச்சிங்கனாவே நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது. பிரிந்து போன நபரை வந்துட்டு மனசை மாற்றி அவங்கள தேடி வர வச்சிடும் சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்ச பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.